மேட்டூர் அணையில் சிறிய வகை மீன்கள் செத்து கரை ஒதுங்கிய நிலையில் ரசாயன கழிவு கலப்பு காரணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் தர கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இதுகுறித்தான விசாரணையை போலீசார் எந்த அளவிற்கு முடுக்கிவிட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மேட்டூர் அணையில் மீன்கள் திடீரென மயங்கிய நிலையில் கரை ஒதுங்கியதால் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் பரிசல் மூலம் அள்ளி செல்கின்றனர். மேட்டூர் அணையில் 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதில் ஆண்டுக்கு 1 லட்சம் மீன்கள் மீன்வளத்துறை சார்பாக அணையில் விடப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் 2000க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற மீனவர்கள் மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 50 அடியை சரிந்துள்ள நிலையில் சிறிய வகை அரஞ்சான், ஆறால் உள்ளிட்ட மீன்கள் செத்து கரை ஒதுங்கி காணப்படுகிறது. 1 கிலோ முதல் 3-4 கிலோ வரை செத்து மிதங்குவதால் டன் கணக்கில் செத்து மிதங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் ஏராளமானோர் அதனை பரிசல் மூலம் அள்ளி செல்கின்றனர். மீன்கள் மயங்கிய நிலையில் சிறிய வகை மீன்கள் ஏராளமாக மிதக்கின்றனர். இதனால் ரசாயன கழிவுகள் கலப்பு காரணமா அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறை, சுவாச கோளாறு காரணமா என்பது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகே தெரிய வரும். இந்த நிலையில் இதுவரை எந்த மீன்வளத்துறை அதிகாரிகளும் நேரில் வந்து பார்வையிடவில்லை. இதனால் மீனவர்கள் ஏராளமானோர் மீன்களை அள்ளி செல்கின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.